டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னும் ஒரு வாரத்தில் நடைபெற இருக்கிறது. மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் என பிரதான கட்சிகள் அனைத்தும் களத்தை விட்டு கவனத்தை திருப்பாமல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. ஆரம்பத்தில் 2015 மற்றும் 2020 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களைப் போலவே இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் ஆம் ஆத்மி 60 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர். காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளாக டெல்லியில் எழ முடியாமல் தவிப்பது, பாஜகவுக்கு டெல்லி முகமென்றே ஒருவர் இல்லாதது ஆகியவற்றை எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் காரணங்களாக அடுக்கினர். ஆனால் செப்டம்பர் மாதமே கட்சி சார்பாக சர்வே நடத்தி முடித்துவிட்ட ஆம் ஆத்மி இந்த முறை தேர்தல் வெற்றி இலகுவாக இருக்காது என்பதை உணர்ந்து 30% சிட்டிங் எம்எல்ஏக்களை கலட்டிவிட்டது. கட்சி தாவி வந்த தலைவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கியது. களத்தில் பாஜகவுக்கு சமமாக காங்கிரஸையும் தாக்கி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியது என வேகம் காட்டியது. बीजेपी की 20 राज्यों में सरकार है, खटारा पड़े हैं इनके स्कूल। हरियाणा में देख लो, राजस्थान में देख लो, उत्तर प्रदेश में ऐसा हाल बना पड़ा है सरकारी स्कूलों का, इतने कबाड़ा पड़े हैं इनके स्कूल। और दिल्ली में तो इन्होंने ऐलान कर दिया कि अगर इनकी सरकार बन गई तो सारे सरकारी स्कूल बंद कर देंगे। बीजेपी खुलेआम कह रही है. பாஜக வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் வரை சிறிதாக வேட்பாளர்களை அறிவித்து வந்தாலும் தேர்தலில் முந்துவதற்கு வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பு வெளியாகி மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஃபலோடி சட்டா பஜார் கருத்து கணிப்பின்படி இந்த முறை ஆம் ஆத்மி கட்சி 39 முதல் 41 இடங்கள் மட்டுமே வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும், கடந்த முறை 8 தொகுதிகளில் மட்டுமே வென்ற பாஜக 29 முதல் 31 இடங்கள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 70 சட்டப்பேரவைகள் கொண்ட டெல்லியில் 36 இடங்களில் வெற்றி பெற்றால் ஆட்சியை பிடித்து விடலாம் என்பதால் எஞ்சிய 5 தொகுதிகளையும் வெல்ல குறிவைத்திருக்கிறது பாஜக. ஃபலோடி சட்டா பஜார் என்பது மக்களின் மனநிலையை அறிவதற்காக பெட்கட்டும் ஒரு மார்க்கெட் ஆகும். ராஜஸ்தானில் இருந்து இயங்கி வரும் இந்த அமைப்பு 2024 மக்களவை தேர்தல் நேரத்தில் அங்கிருக்கும் 9 தொகுதிகள் இந்தியா கூட்டணி வசம் செல்லும் என்று சரியாக கணித்திருந்தது. இதனால் டெல்லி தேர்தலில் பாஜகவுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கும் ஃபலோடி சட்டா பஜாரின் முடிவை பாஜகவும் சீரியஸாக அணுகியிருக்கிறது. ஏற்கனவே 2024 மக்களவை தேர்தல் நேரத்திலேயே டெல்லியில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக இருந்து வந்த மிடில் கிளாஸ் வாக்காளர்கள் பாஜக பக்கம் சாய்ந்திருக்கின்றனர். இதனால் இந்த வாய்ப்பை தவறவிட மனமில்லாத பாஜக கடைசி நேரத்தில் மோதி பார்த்து விடலாம் என களமிறங்கி இருக்கிறது. ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் அந்த கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் டெல்லியில் முகாமிட்டு 20 பொதுக்கூட்டங்கள், 100 அமைப்பு கூட்டங்களை நடத்தியிருக்கின்றனர். ஒரே நாளில் 70 தொகுதிகளைச் சேர்ந்த 70,000 குடும்பங்களை சந்தித்து வாக்கு வேட்டை நடத்தி தலைநகரையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கின்றனர் பாஜக தொண்டர்கள். அமித்ஷா தொடங்கி மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான், ஹர்தீப் சிங் பூரி, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, அனுராக் தாக்கூர், டெல்லி எம்பி மனோஜ் திவாரி என சீனியர் தலைவர்கள் அனைவரும் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்திருக்கின்றனர். மகிழா சம்மான் யோஜனாவில் மகளிருக்கு கிடைக்கும் மாத உரிமை தொகைக்கு ஆசைப்பட்டு வாக்களிக்க வேண்டாம் எனவும், பஞ்சாபில் அதனை நம்பி ஆம் ஆத்மிக்கு வாக்களித்த பெண்களுக்கு இன்னமும் உரிமை தொகை கிடைக்கவில்லை எனவும் பேசி ஆம் ஆத்மியின் ஆதார வாக்கு வங்கியான பெண்களை குறிவைத்திருக்கிறார் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான். अरे मेरे बहनों और भाइयों ये रोते फिरते हैं, मुझे बंद कर दिया, मुझे बंद कर दिया, मुझे बंद कर दिया। बताओ, जनता का पैसा कोई खाए, भ्रष्टाचार अगर करे तो जेल जाना चाहिए कि नहीं? क्या आरती उतारें तेरी भैया? जय केजरीवाल, आरती उतारेंगे तेरी। जिनने पाप किया है उनके लिए नरेंद्र मोदी जी ने कहा है, ना खाऊंगा ना खाऊंगा। अब खाने वाले जेल जाते हैं तो रोते हैं, मुझे भेज दिया, मुझे भेज दिया, मुझे भेज दिया। अरे जितना जनता का धन खाया है, गले में हाथ डाल के एक एक पैसा निकालेंगे, छोड़ेंगे नहीं. ஆம் ஆத்மி கட்சியினர் சமீப காலமாக வாக்காளர்களிடம் பர்சனல் தகவல்களை கேட்டு வருவதாகவும், இதனால் குடும்பங்களுக்கு பின்னால் பெரிய ஆபத்து வரலாம் என பயத்தை விதைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி இரானி. 11 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹரியானாவில் இருந்து இருமிக்கொண்டே டெல்லிக்கு வந்து சேர்ந்த கெஜ்ரிவால் இன்று ஒட்டுமொத்த தலைநகரையும் மூச்சு திணற வைத்து விட்டதாக அட்டாக் செய்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர். और कहोगे हमें दिल्ली के हालात बदलने, विकसित दिल्ली को बनाना है और कमल का फूल खिलाना है, भारतीय जनता पार्टी की सरकार को बनाना है. ஏஏபி என்றால் ஆம் ஆத்மி அல்ல, அவை அம்தானிவாலி கட்சி என, அதாவது சட்டவிரோதமாக பணம் சேர்க்கும் கட்சி என ஊழல் குற்றச்சாட்டை அடுக்கி இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. इसका मतलब है अवैध आमदनी वाली पार्टी का नाम है आम आदमी पार्टी।
अवैध आमदनी वाली पार्टी। ஒரே நாளில் டெல்லியின் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் பாஜக தலைவர்கள் தொடுத்த இந்த தாக்குதலால் ஆம் ஆத்மி கட்சியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே இருக்கும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கவுண்டர் அட்டாக் எப்படி இருக்க போகிறது என்கிற எதிர்பார்ப்பு தான் தற்போது எகிரி இருக்கிறது.